தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. தாவேகாவில் புதிதாக இணைந்த நபர்களுக்கெல்லாம் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து வீடியோ இது தொடர்பாக பேசிகிட்டு இருக்கிறோம். யார் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். இதில் அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது? ஜனவரி 31 தாவேகாவுடைய புதிய நிர்வாகிகள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அறிவிக்கப்பட்ட பட்டியலில் சில புதிய இணைப்புகளும் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதோட இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது பிப்ரவரி 1 ஆக்சுவலாக நேற்று காலையிலேயே ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதை கண்டென்ட் போயிடும். அதான் நம்ம இவங்க இணைய போகிறாங்கன்னு சொன்னோம், அதுக்குள்ள அவங்க இணைப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறனால அந்த வீடியோ நம்மளால் போட முடியாமல் போனதுனால அதை நம்ம தவிர்த்துட்டோம். ஸோ 2ஆம் தேதி கட்சியோடைய 1ஆம் ஆண்டு துவக்க விழா இருக்குது. அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பின்னாடி பேசுவோம். முதல்ல நேற்று நடந்த இணைப்பு விஷயத்தையும் அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதையும் பார்க்கும்போது ஸோ விஜய் கட்சியில் தாவேகாவில் மாற்றுக் கட்சியினர் இணைஞ்சிருக்காங்க. எல்லா மட்டத்துக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது கட்சி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் யாருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த 3 பக்க ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருந்தாங்க. 3 பக்க அறிவிப்பு. அதில் 3வது பக்கத்தை எல்லோரும் பார்த்தாங்களா அப்படின்னு தெரியல. 3வது பக்கத்தில் 2 பத்திகள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதையும் இவங்க கவனத்தில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா சொல்லலாம். முதல்ல அவங்க கொடுக்கப்பட்ட பதவிகள் இருக்குல்ல, அதுவுமே ஒரு வித்தியாசமான விசித்திரமான பதவிகளாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் நோட்டபுளான பர்சனாலிட்டிஸ் சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு செயல்பாடுகள் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, முதலில் நம்பர் 1 அனௌன்ஸ்மெண்ட்டில் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருக்கு தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னு இந்திய அரசியல் வரலாற்றிலே இல்லாத புதுசாக ஒரு பதவி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், அவரை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஆனால் கட்சிக்குள்ளே கொண்டுறாங்கன்னா அது பெரிய பிரச்சனை அப்படின்னு. நேற்றே ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு தான் 7:30 கூட்டினார். இங்கே பதவி வாங்கிட்டு நேராக அம்பேத்கரில் போயிட்டு திருமாவளவனை பார்த்து இது பண்ணி திமுகவை நோண்டி இருக்காரு. ஸோ இங்கே பிரச்சனை என்னென்னா, தேர்தல் பிரிவு அப்படிங்கிறது, தேர்தல் பிரிவுனா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பூத் கமிட்டி போடுவீங்க. அது அதிகபட்சம் 1 மாதம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு தேர்தலுடைய வேலை அப்படின்னா நீங்கள் 2026 ஒரு 3 மாதம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த கட்டம் என்ன பண்ணுவீங்க, 2026 தேர்தல் முடிச்சுன்னா அடுத்து 29 தேர்தல் வரும். அப்படிங்கும்போது அதுக்கு தனியாக ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற கேள்வி ஏன் இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று நம்ம அந்த பேசிப்பட முடியாமல் போன வீடியோலையோ அந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். நான் வாய்ஸ் ஆஃப் காமனாக மட்டும் இருக்கேன், கட்சிக்குள்ளே வந்தால் எனக்கு இப்படி தான் பொறுப்பு வேணும்னு கேட்டார். அதை விஜய் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது. இதில் பலரும் எழுப்பக்கூடிய கேள்வி, ஆதவ் அர்ஜுனா எப்படி அங்கே செயல்படுவார், என்னவாக செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா புஷியானந்தை மீறி புஷியானந்த் கீழே அவர் வேலை பார்க்கணுங்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னொன்று, திருமாகிட்டையோ மற்றவங்ககிட்டயோ இப்போ திருமாகிட்ட ஏகப்பட்ட ஆளுமைகள் இருந்தாங்க. சிந்தனை செல்வன், ஆலோசனவாஸ், வன்னியரசு, ரவிக்குமார், பகலவன், இன்னும் ஏகப்பட்ட நபர்கள் இருந்தாங்க. ரவிக்குமார், இப்படி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. சங்கத்தமன் இருக்கார், இப்போது நீல சந்திரகுமார்னு ஏகப்பட்ட ஆட்களை அவங்களுடைய லைன் வச்சுருக்காங்க. எந்த டாபிக் கொடுத்தாலும் எங்கே கூப்பிட்டாலும் ஒரு 10 இடத்துல பேசணும் அப்படின்னா கூட 10 இடத்துலையும் விசிக சார்பாக ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எதை கொடுத்தாலும் பேசக்கூடிய ஒரு கொள்கை தெளிவுள்ள ஆட்கள் அங்கே இருந்தாங்க. நீங்கள் கட்சியை பொதுச் செயலாளர்களை கூப்பிட்டு 4 கேள்வி கேளுங்களேன், தெரியாது. ஓகேவா? நேற்று முந்தானத்தை ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு பெண்மணி தாவேகாவில் இணைகிறாங்க. கேள்வி கேட்கப்படுது, எதனால் இணைஞ்சிங்க அப்படின்னு. தாவேகாவில் கொள்கைகள் நல்லாயிருக்கு, கொள்கை பிடிச்சிருந்து நான் இணைஞ்சேன் அப்படின்னாங்க. ஓகே, எந்த கொள்கை அப்படின்னு கேட்டோன்னே அவங்களால பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சுருவோம். ஸோ ஆதவ் அர்ஜுனா எந்தளவுக்கு அவர் லைம்லைட்டுக்குள்ளே இருக்கணும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பார். அதை எந்தளவுக்கு விஜய் அலோவ் பண்ணுவாருங்கிற விஷயம் இருக்குது. விஜய் பேசாத இடத்துல விஜயை தாண்டி ஆதவ் அர்ஜுனா ஊடகங்களுக்கு பேசிக்கிட்டே இருந்தார்னா அதை விஜய் அலோவ் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. விஜயை தாண்டி ஆதவ் அர்ஜுனா பேர் தாவேகாவுடைய பிராண்டாக ஆதவ் அர்ஜுனா முன்னிலைப்படுத்தப்படும் பட்சத்தில் அதை விஜய் ஏற்பாரா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. எவ்வளோ நாள் தாக்குப்பிடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பலரும் முன்வைக்கிறாங்க. அந்த கேள்வி நமக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார், அங்கே திமுகவில் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார். யாருமே இவர் இருந்தார் அப்படின்னு இவருக்கு கிரெடிட் கொடுக்கல. இவராக கிளைம் பண்ணிக்கிறார், நான் தான் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு கூட நேற்று கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. இதே வீடியோவில் அதுக்கான பதிலையும் சொல்லிடுவோம். ஸோ இவர் இவராக கிளைம் பண்ணிக்கிறார், விசிக்காலையும் இவர் கிளைம் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் திருமாவளவனோட ப்ரெஸ் மீட்டு, அது சில விஷயங்கள்லாம் ஓகே, அது நட்பின் அடிப்படையில் அவர் தாண்டி எந்த அளவுக்கு இவர் தாக்கு பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முதல் பாயிண்ட். இரண்டாவதாக அடுத்தபடியாக போட்ட நபர்
அதிமுகவில் இருந்து வந்த சிடிஆர் நிர்மல்குமார். ஆக்சுவலாக அவர் வந்து அதிமுகவிலிருந்து வந்தார் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்தார் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க. அவருடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 2017 அதிமுக, 18 டிடிவி, 19 பாஜக, திருப்பி 23 அதிமுக, இப்போ தாவேகாவுக்கு வந்திருக்கார். ஸோ பிரச்சனை கிடையாது. பாஜகவில் இருந்த நபர் அதிமுகவுக்கு வருவதோ, திமுகவுக்கு வருவதோ, தாவேகாவுக்கு வருவதோ பிரச்சனை கிடையாது. இங்கே அதிமுகவில் இருந்த நயினார் நாகேந்திரன் அதிமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு போக இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. விபி துரைசாமி போனார். அப்புறம் வந்து இன்னும் நிறைய ஆட்கள் அங்கே போயிருந்திருக்காங்க. பாஜகவில் இருந்த பிடி அரசகுமார் இந்த பக்கம் வந்தார், பிடி அரசகுமார் இங்கே வந்தார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு சங்கி தாவேகாவில் குழு இணைவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது. பிடி அரசகுமார் பாஜகவில் இருந்தார். அவர் எங்கேயுமே பாஜகவுடைய கருத்துக்களை பேசினார் ஒழிஞ்சு மத வெறுப்பு, மத துவேஷம் பேசினார், வதந்தி பரப்பினார் அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டுகள் கிடையாது. அவர் மேலே எதுவும் கிடையாது. அவர் ஆர்எஸ்எஸ் உடைய சாக்காக்கு போயிட்டு அந்த காக்கி ட்ரௌசர் போட்டு நின்னாருங்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வரல. ஆனால் இவர் நின்றுருக்கார். இவர் மேலே வதந்திகள் பரப்புனார்னு வந்து இன்னைக்கு நேற்று இவர் இணைய போகிறார் அப்படின்னோடனே யூடர்னில் ஒரு பெரிய ஆர்டிக்கலை தொகுத்து போட்டிருந்தாங்க. ஒரு வதந்தி இல்லை, வதந்திகளுடைய பட்டியலே இருக்குது. இவர் கிளப்பின வதந்திகள் பட்டியல் எந்த அளவுக்கு அந்த வதந்திகள் வந்து மலிவானதாக இருந்துச்சு அப்படின்னா, ராகுல் காந்தி தன்னுடைய மருமகள், அதாவது தன்னுடைய தங்கை மகள் பிரியங்கா காந்தியுடைய மகள் கூட உட்கார்ந்துருக்க ஃபோட்டோவை இவர் தவறாக ஒரு சொற்களோட இவர் வந்து அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி போட்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? 2022 செப்டம்பர் மாதம் ஆவடி நாசர் வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருந்தோடனே ஆவின் பொருட்கள் வந்து ஹலால் சர்டிஃபிகேட்னு போடப்பட்டிருக்குன்னு ஒரு வதந்தி பரப்பினார். ஏகப்பட்ட வதந்திகள் பரப்பி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட ஒரு நபர் தான். ஸோ வதந்திகளுக்கு பேர் போன என்ன சொல்ல, அடிப்படையிலே இஸ்லாமிய வெறுப்பு, சிறுபான்மையின வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்குள்ளே சேர்க்குறீங்கன்னா அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை மாறி இருப்பாரா இருக்கும். ஓகேவா? அது எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, ஓகே, அது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இன்னும் அவரை வந்து ஆகா ஓகங்கிறாங்க. அவ்வளோ பெரிய கிரெடிபிள் பர்சனும் கிடையாது. அவர் ஐடிங்களா ஆக்டிவாக இருந்தார், என்ன வந்தார், இப்படி வந்து பரப்பிட்டு இருந்தார் அப்படிங்கிற தாண்டி கிரவுண்டில் அவருக்கு என்ன இம்பாக்ட் இருக்குது, அவர் பேச்சை கேட்டு எத்தனை பேர் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ அவர் போனார், என்னுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு எத்தனை பேர் நாளைக்கு கட்சிக்குள்ளே சேர்க்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஓகேவா? அதுதான். ஸோ ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அவர் இருந்தது கிடையாது. கொள்கை பரப்பு செயலாளர். இவ்வளோ நாள் காலியாக இருந்துச்சு. சரி, யாரைத்தான் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூடியூப்பில் அந்த பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய நபர்கள், பேச்சாளர்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு தமிழ்நாட்டில் பேச்சாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த வார்த்தையை வந்து முன்னாடி பேச்சாளர்கள் அப்படிங்கிற ஒரு டேக் கொடுக்கப்பட்ட ஆட்கள்லாம் வந்து யாருன்னு பார்த்தா, அண்ணா, நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன், சிலம்பின் செல்வர், இப்படியாக காளிமுத்து, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பேச்சுக்கு பேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் கூட வைகை செல்வன் இருக்கார். திமுகவில் எத்தனையோ ஆளுமைகள் இருக்காங்க. எங்கள் மன்னன் மைந்தன் சிவா இருக்காப்புல, இப்படியாக ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பேச்சாளர்களாக இருந்தாங்க. நீங்கள் அடுத்து இப்போ பேச்சாளர்கள் யாரை கொண்டு வரீங்க அப்படின்னா, இந்த பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய பர்வீன் சுல்தானா, ராஜ்மோகன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேச்சாளர்கள். இவங்க பட்டிமன்றத்தில் பேசினவங்க. பட்டிமன்றத்தில் வந்து இவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, உமன்ஸ் திருமண, அதாவது பெண்களை குறி வச்சு ஜோக்கு, கல்யாணத்தை வச்சு ஜோக்கு, இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லுவாங்க மலிவான ஜோக்குகளை சொல்லி கைத்தட்டில் வாங்கி கொண்டு வந்த நபர்களை வந்து நீங்கள் பேச்சாளர் அப்படிங்கிறீங்க. இவரை போட்ட உடனே நேற்று வந்து ஒரு வீடியோ வருது. இவங்க வந்து அவங்களுடைய மொழியை இப்படி சொல்லுவாங்க, வடக்கில் வந்து இந்த மொழியை எப்படி சொல்லுவாங்க, நாங்கள் வந்து எங்கள் மொழியை தாய்மொழி என்று சொல்லுவோம், தாய்க்கு நிகராக சொல்லுவோம்னு. மதர் டங்குங்கிறது எல்லா ஊர்லேயும் தாய்மொழின்னு தான்டா சொல்லுவாங்க, இது கூட தெரியாமல் இருக்கிறியடா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. சரி அப்படின்னு விட்டுறலாம். அடுத்தபடியாக கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்மளும் நிறையா வாட்டி கூப்பிட்டு பார்த்துருக்கோம். இன்டர்வியூக்கே வரமாட்டாப்புல, அது ஏன்னு தெரில. ஒரு காலத்தில் அண்ணன் உதயநிதி தமிழ்நாட்டின் எதிர்காலம் அப்படின்னாரு. அப்புறம் வந்து விசிகா பக்கம் வியாபாரம் பார்க்கும்போது எழுச்சி தமிழ்னு புத்தகத்தை தொகுத்தார். இன்றைக்கி இப்போ தாவேக்கால இருந்துக்கிட்டு இருக்கார். இவர் எந்த அளவுக்கு கொள்கை பேசுவார் அப்படின்னா, இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கும்போது வந்து ஐயா எல் கணேசன் மதிமுகவில் இருந்தவர், அவர், வைகோ, இன்னும் ஏகப்பட்ட ஆட்கள் வந்து அந்த போராட்டத்துக்கு போயிருக்காங்க, அடிபட்டிருக்காங்க, சிறை சென்றிருக்காங்க, பல பேர் உயிர்த்தாக்கங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, மொழிப்போர் தியாகிகள்லாம் பண்ணியிருக்காங்க. நம்மள்கிட்ட மொழிப்போரை பற்றி நம்ம கேட்கும்போது, இந்திய திணிப்பை பற்றி கேட்டோம் அப்படின்னா, வில்ல படத்தில் இருக்க ஸ்ரீகாந்த் இது தேவிஸ்ரீ பிரசாத் போட்ட 4 லைனை எடுத்து அதை எடுத்து இதுதான் மொழி இந்தி திணிப்புக்கு எதிரான நாங்களுடைய முழக்கம் அப்படின்னு வளருவாப்பில். ஓகேவா? அதை விட அதிகபட்சமாக போய் ஒரு வளர்ந்தாப்புல ஒரு சேனலில் ஏன் இப்படி பேசணும்னா, கூட்டம்னா நம்ம வந்து பதில் சொன்னா பரவாயில்ல, கூப்பிடலன்னா இப்படி தான் பேச முடியும், சொல்லியே நான் பேசுகிறேன், என்ன பண்ண முடியும். விஜயை பயந்து
திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன சொல்ல முடியும். முதல்வன் படத்தில் இருக்குல்ல, அதாவது இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெஃபரன்ஸாக வந்து முதல்வன் படத்தில் வந்து அர்ஜுன் வந்த உடனே இவர் இருப்பார், பிஎஸ் வீரப்பா, சாரி பிஎஸ் வீரப்பா தான் நினைக்கிறேன், அவர் அகுவரன் அப்புறம் இன்னொரு கட்சி 3 கட்சியும் ஒன்று சேர்ந்து கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டிக்கிற மாதிரியான ஒரு காமெடியெல்லாம் வந்து சங்கர் காலத்து காமெடி இருக்கும். ஓகேவா, சங்கர் காலத்து காமெடியெல்லாம் வந்து இன்னமும் அரசியல்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அதுபோக வந்து வீர விக்னேஸ்வரன் செய்தி தொடர்பாளர் யார் அப்படின்னா இன்னொரு சங்கி ப்ராடக்ட். தன்னை ஆர்எஸ்எஸ் என்று என்ன சொல்ல முடியும், ஒவ்வொரு இடத்திலையும் பேசிக்கொள்கின்ற நபர் இடத்திலெல்லாம் பெருமை பறைசாற்ற சொல்லிக்கொள்ளக்கூடிய ஐயா திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட வீர விக்னேஸ்வரன் என்ன. ஓகேவா, அடுத்தபடியாக ஒருத்தர் இருக்காப்புல, அவருக்கு வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் ஏதோ கொடுத்துருக்காங்க, ட்விட்டர்லலாம் வந்து கத்திட்டு கிடப்பாப்புல. ஊடகத்தில் பெண்களை இழிவாக பேசி, பத்திரிக்கையாளர்களை இழிவாக பேசி, புகாராகி தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு அப்பாலஜி வீடியோ போட்டு ஆபாசமாகவே பேசிக்கொண்டிருந்த ஒரு நபர், அதுக்கு மன்னிப்பும் கேட்ட நபருக்கு ஒரு பொறுப்பு. நான் என்ன சொல்கிறேன், எல்லா கட்சியிலையும் ஆட்கள் இருக்கதா செய்வாங்க. திமுகவில் யாருமே இல்லையா அப்படின்னா ஏன் இல்லை, சைதை சாதிக்கிலேருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து அங்கேயே இருக்காங்க. அதை நம்ம விமோசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையே நீங்களும் பண்ணுவீங்கன்னா இப்போ என்ன கணக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதில் வந்து அந்த செக்கு 2 வச்சுருந்தார் அப்படின்னால, அந்த செக்கு வந்து நான் எதுவும் சொந்த கருத்து கிடையாது, நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் வந்து நான் ஏதோ சொந்த கருத்தை சொன்னது போல் நினைத்துக்கொள்வார்கள். அது கடைசி இப்போ பேராகிராஃபில், அதாவது 19வது பேர் ஃப்ளோரிடா இமாக்குலேட் அப்படிங்கிற பேருக்கு கீழே போட்டிருப்பாங்க. மேற்கொண்ட பொறுப்புகளில் நியமிக்கப்படுபவர்கள் அனைவரும் எனது உத்தரவு மற்றும் ஆலோசனைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதல்படி. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, கடைசியாக எங்கள் தலைவங்கிட்ட தான் வரணும், ஸ்ட்ரக்சர் எங்ககிட்ட தான், ஆனந்தம் மீறி அங்கே அனுபவம் அசையாது அப்படின்னு ஒரு ஆனந்தாதர் சொல்லுவாங்க, நம்ம சொல்லக்கூடாது. கழக தோழர்களும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் புதிய பொறுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கட்டமைப்பு மற்றும் தேர்தல் முன்னெடுப்புகளை முழு வீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கரெக்டா? ஓகே, லாஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பேராகிராஃப். மேலும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்னுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடன் இணைந்து அவரது அரசியல் வியூகங்களை பின்பற்றி தேர்தல் பிரச்சாரங்களை வடிவமைத்து தேர்தல் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரோ, அண்ணன் சொல்ற. இப்போ இந்த செந்தில் படத்தில் வரும், இது அருணாச்சலம் படத்தில் வரும், செந்தில் டைலாக் சொல்லிட்டு இருக்கும்போது ஜனகராஜ் ஏதோ குறுக்க பேசிக்கிட்டே இருப்பாரு, ரஜினி ஏதாவது பேசும்போது குறுக்க ஜனகராஜ் பேசும்போது தம்பி சொல்கிற செய், அண்ணன் சொல்கிற செய் அப்படின்னு செந்தில் டைலாக் பேசிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி தான். ஸோ இப்படி வந்து ஒரு பக்கம் புசி, இன்னொரு பக்கம் ஜான், 2 பேரும் கட்டையை போடும்போது இதை மீறி இவர் எப்படி வேலை பார்ப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நாங்கள் வந்து மாற்றத்துக்காக வந்திருக்கோம், பார்ட்டி ஃபார் சேஞ்ச் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 கட்ட நிர்வாகிகள் பட்டியல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கட்சியில் 33 விழுக்காடு பெண்களுக்கு நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட மாநில நிர்வாகிகளில் 2 பெண்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது என்ன கணக்கு அப்படிங்கிறத தாவேக்காரர் தான் விளக்குவாங்க. இன்னும் முழுசா பட்டியல் வரல. 3 பாட்டம் இன்னும் 64, 120ல் 60 வந்துருச்சு இல்லை, 60 கிட்ட வந்துருச்சு இல்லை. அப்புறம் என்ன, ஒருவேளை வந்து அதுக்கு ஸ்பெஷலாக இப்போ நாளைக்கு ப்ரோக்ராம் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சாங்கன்னா அதில் வந்துடும், எதுவும் ஸ்பெஷலாக அறிவிப்பாங்களா? இல்லை வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கேத்ரின் பாண்டியன் 19 பேர் போட்டிருக்காங்க. அதில் கேத்ரின் பாண்டியன் 1, அப்புறம் வந்து ஃப்ளோரியா இமாக்குலேட் 2 பேர் தான். 19ல் 2 பேர், 33 அப்படின்னு கணக்கெடுத்திங்கன்னா 19 20 வச்சு 30 கணக்கெடுத்தோம்னா ஒரு 6 பேர் 7 பேர் வரணும். 2 பேர் தானே இருக்காங்க, ஏன் வேறு யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தபடியாக இங்கே ஒரு சிக்கல் என்னவா இருக்கும், இந்த அடுத்த கட்டமாக போகுது அப்படிங்கும்பொழுது அஃப்கோர்ஸ் பார்ட்டி வந்து இப்போ என்ன சொல்ல முடியும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை நோக்கி போகுது. அவங்க போகிறதுல இன்னொரு சிக்கல் என்னவாக இருக்கும் அப்படின்னா நிர்வாகிகளை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ திமுக அதிமுக மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் நடிகர்கள் கட்சியில் வரும்போது ஒரு சிக்கல் வரும். ஏன் அந்த நடிகர்கள் கட்சிக்கு சிக்கல் வருது அப்படின்னா, இப்போ திமுக அப்படிங்கிற கட்சி இப்போ ஆரம்பிக்கப்படுது 1949 ராபின்சன் பூங்காவில் மாநாடு போடுறாங்க. அண்ணா தலைமையில் திகாவிலேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த ஆட்கள் அப்படியே நிர்வாகிகளாக வராங்க. அப்போ அங்கே ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று கிடையாது. அந்த ஸ்ட்ரக்சரை புதுசாக உருவாக்குறாங்க. அப்போ அங்கே வந்து
பதவிகள் கொடுக்கப்படுது. அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. அதிமுக அப்படிங்கும்போது திமுகலேருந்து பிரிஞ்சு போய் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து பேஸே வந்து எம்ஜிஆர் உருவாக்குறாரு. அதுலேருந்து அப்படியே அவங்க வளர்றாங்க. பேஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. மதிமுகவாக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அப்படி தான் இருக்கும். விசிகாவாக இருக்கட்டும், டிபிஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்படி ஏகப்பட்ட கட்சிகள். பாமக உருவாக்கும் பொழுதும் அப்படியே வந்து ஸ்ட்ரக்சர். ஆனால் விஜயகாந்த், கமல், ரஜினி, விஜய் எல்லாத்துக்கும் இவருக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க ரசிகர் மன்றத்தை கட்சியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ரசிகர் மன்றத்தில் இத்தனை வருஷமாக உழைத்த ஒரு கூட்டம் இருக்கும். விஜய் பேருக்காக போஸ்டர் ஒட்டி, பேனர் ஒட்டி, கை காசை போட்டு பாலாபிஷேகம் பண்ண கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்கும். இப்போ நீங்கள் வந்து ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் மாவட்ட அளவில் பொறுப்பு கொடுத்துட்டு வெளியேருந்து வரவங்களாம் டேரெக்டாக தலைமை கழகத்தில் பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா அப்போ அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முடிஞ்சா இப்போது வெளியிருந்து வர ஆட்களில் மாவட்ட கழகத்துக்கு மாவட்ட பொறுப்பு எல்லாமே உங்கள் ரசிகர் மன்றத்துக்கு கொடுத்துட்டீங்க, வெளியிருந்து வர ஆட்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா, இந்த சென்ஸ் வந்து பெரிய ஆட்களாக இருக்கும்போது நீங்கள் கொடுத்துட்றீங்க. இப்போ ஆதவாக இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், ராஜ்மோகனாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து எடுத்த உடனே வந்து தலைமை கழகத்தில் கொடுக்குறீங்க. இப்போ திமுகவுடைய ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறார், அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கார், அவரை கொண்டு வந்து நீங்கள் உள்ளே சேர்க்குறீங்க. இன்கேஸ் அவர் கொடுக்குறீங்கன்னா அவர் வந்து மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பு எதிர்பார்ப்பார். அந்த பொறுப்பு கிடைக்காது. அப்படிங்கும் பொழுது அவர் வந்து யோசிப்பார்ல, இதுக்கு நான் அங்கேயே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை இது பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, ஆதவர்ஜனாவோ நிர்மல்குமாரோ இணைந்த மாதிரி மற்ற ஆட்கள் இணைவதில் ஒரு சிக்கல் இருக்குது. எந்த அளவுக்கு சிக்கல் இருக்குது அப்படின்னா, அதை ஜான் ஆரோக்கியசாமியும் புஷியானந்தும் அந்தளவுக்கு வரவேற்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், கட்சியிலேருந்து வர்றதுன்றது இவங்களுக்கு ப்ளஸ் தானே, அதை விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே வந்து காலையில் நான் என் ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தேன், காளியம்மாள் இணைவதாக இருந்துச்சு அப்படின்னு. சொல்ல நேற்று அவங்க இணைஞ்சிருக்கணும், நடுவில் ஏதோ சிக்கல்கள் காரணமாக அது யார் சைடில் டிலே பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்க இணையலை. ஏன்னா ஏற்கனவே விஜயை பார்த்துட்டு போய் ஜான் வந்து அதை சீமான்கிட்டே சொல்லி, அதனால் வந்து அதுக்கு பிறகு சீமான் வந்து பிகன் டுச்சில் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், இல்லை ஈரோடில் பேசினதாக இருக்கட்டும், இப்போ பிரச்சாரத்துக்கு கூப்பிடல. அந்த கேண்டிடேட் யாருன்னே தெரியாது. அவங்க வந்து காளியம்மாளை வந்து காளியம்மாள்லாம் ஒரு ஆளான்னு கேட்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ இருக்குது அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ இப்போ காளியம்மாள் இணையணும். அது வந்து சோஷியல் மீடியாவில் அந்த ட்வீட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 வியூஸ் போயிருந்துச்சு ஒரு ட்வீட். அப்படிங்கும்போது ஸோ இங்கே காளியம்மாளுடைய ரீச் என்னவா இருக்குது, அவங்களுக்கு பேச அரசியல் சரி தப்புங்கிற தாண்டி சோஷியல் மீடியாவில் அவங்களுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது. அவங்கள உள்ளே கொண்டு வர விடலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. பழக்கருப்பையாக ட்ரை பண்ணார், விடலை. கேஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர் தான் ஆரம்பத்துலேருந்து எல்லா வேலையும் பார்த்தார். அவரையும் உள்ள அஃபிஷியலாக உள்ளே சேர்க்கறதுக்கான வேலைகள் பார்க்கல. இன்னொரு ஒரு நபர் வந்து செய்தி தொடர்பாளராக வேலை பார்த்து கொண்டிருந்தார், அவருக்கும் எந்த பதவியும் கொடுக்கப்படலை, அவர் பேரும் வரல. மூத்த பத்திரிகையாளர் வந்து எழுதி கொடுத்து எல்லா வேலையும் பார்த்தார், அவருக்கும் வந்து விஜய்கிட்டே விடலை. அடுத்தபடியாக முன்னாள் காங்கிரஸில் இருந்த முன்னாள் அமைச்சர், ஒன்றியத்தில் வந்து அமைச்சராக இருந்த ஒரு பெண் அரசியல் பிரமுகர், அவருக்கும் இந்த பதவியும் கொடுக்கப்படலை. இன்னும் சொல்லப்போனால் மோசமாக ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, காளியம்மாளாவது ஒரு சின்ன எந்த ஒரு பதவியும் இல்லாதவங்க, அவங்க பப்ளிக் இது இருந்தாலும் பப்ளிக்கில் வந்து அவங்களுக்கு போஸ்டிங் எதுவும் இல்லை, மக்கள் மன்றத்தில் அவங்களுக்கு பதவி பெறலை. அப்படிங்கும்போது திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி எஸ்எஸ் பழனிமாணிக்கம், ஓப்பனாகவே சொல்கிறேன், எஸ்எஸ் பழனிமாணிக்கம், அவர் தாவேகாவில் மாநாட்டில் இணையதாக இருந்துச்சு. அக்டோபர் 27 மாநாட்டில் இணைவதாக இருந்துச்சு. அது திமுகவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு கடைசி நேரத்தில் செப்டம்பர் மாதம் 30 விழாவில் அவருக்கு கட்சி சார்பில் ஒரு பதவி, ஒரு விருது கொடுக்கப்பட்டு மேடையில் அவரை மேடை ஏற்றி அவரை பேச வச்சு அவரை வந்து நெருக்கடியாக ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. போட்டு கொடுத்தது இவங்க தான். சரி, இன்றைக்கி வந்து இதை மறைக்கிறாங்க. நேற்று ஆர்கே வந்து அதை ஓப்பனாக பேசினார், பேரை சொல்லலை. நான் பேரை சொல்லிடுறேனே, பேர் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ அடுத்தபடியாக நான் இன்னொரு பேரையும் சொல்கிறேன், ஏன் வந்து மறைச்சிக்கிட்டு நைனா நாங்கள் எந்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கார். மிக விரைவில் வந்து அவர் வந்து பாஜக வந்து வெளியேறணும். அவர் வந்து 3 இடத்துலையும் கோரிக்கை வச்சார், பாஜக கோரிக்கை வச்சார். எனக்கு மாநிலத்தில் ஒரு பதவி கொடுத்தா அதிமுக கூட்டணி கொண்டுறாரு. பாஜக இது பண்ணல. அண்ணாமலை தான் மிக விரைவில் மீண்டும் அறிவிக்கப்பட இருக்கிறார். ஓகே, அண்ணாமலை வரமாட்டார்னு எதிர்பார்த்தவங்களுக்கு பாவம், உங்களுடைய ஆசைகள் நிராசையாகிவிட்டது. ஓகேவா, இருப்பது வந்து எங்களுக்கு கண்டென்ட் தேவை, அதுக்காக தான் மட்டுமே, ஆசையெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து அடுத்த 1.5 வருஷத்துக்கு கண்டென்ட் வேணும், ப்ளீஸ், அது புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக அதிமுகவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதிமுகலையும் பெருசாக கிடைக்கல. திமுகவில் கேட்டால் திமுகவில் வந்து அங்கே சில வாரிசு, இவர் வந்து இவருக்கும் இவரோட வாரிசுக்கும் கேட்டார். அங்கே சில வாரிசுகள் ஏற்கனவே கோலச்சிக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே கோஷ்டி பூஜையில் வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. மாதத்துக்கு ஒருக்கா நேரு போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு இருக்குங்கும்போது அதனால் அதையும் பண்ண முடியாது. ஸோ அவர் வேறு வழி இல்லை, இப்போ தவேக்காவுக்கு போகிறதாக இருக்கார். இப்போ அதையும் போட்டு கொடுத்து அவருக்கு லாக் வைக்கிறதுக்கு ஏதாவது வேலையை உள்ளே இருக்கவங்களே பார்த்தாலும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்படி வேறு இப்போ பேர் சொல்லிட்டீங்களே, சொல்லிட்டு போகிறேன். நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன சீக்கிரட்டாக பேசின்னு இருக்க முடியும்? பொதுவெளியில் வந்த விஷயங்கள் தானேங்க. இப்போ யார் யார்கிட்ட பேசினாங்க, என்ன பேசினாங்க நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? தகவல் இருக்குல்லன்னு மறுக்க சொல்லுங்கள். அந்த 3.98க்கு யார் போட்டு கொடுத்தாங்க, என்ன ஏற்றுக்கிற விவரம் வந்து அவருக்கு இருக்கும்ல, உள்ள மனசு இருக்கும்ல,
அப்புறம் என்ன. ஸோ அதுதான் இதில் வந்து மிக முக்கியமாக அடுத்து நாளை கட்சியுடைய ஆண்டு விழா, முதல் ஆண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டுக்கான தொடக்க விழா நடைபெற இருக்குது. ஸோ அதுக்கான சில ஏற்பாடுகளும் வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து அந்த கொள்கை தலைவர்களுக்கு கட் அவுட் வச்சாங்கல்ல, அவங்களுக்கு கட்சி அலுவலகத்தில் சிலை வைக்கப்படுகிறது அப்படின்னு இதில் கூடுதல் தகவல் வந்து பனையூரில் இருக்கிற அந்த பங்களாவை மாற்றிவிட்டு சிட்டிக்குள்ளே கட்சி அலுவலகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக விரைவில் அதுக்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. மிக விரைவில் வந்து தாவேக்காவுடைய தலைமை அலுவலகமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ப்ராசஸை வந்து அலோவ் பண்ணுவாரா விஜய், இவங்க 2 பேரும் பேக்கெண்டில் இருக்க ஆட்கள் அந்த இருவர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து என்னென்னா அந்த 5 பேருக்கான சிலை வைக்கப்படுது. சிலை வைக்கப்பொழுது சிலைக்கு மாலை போடும் விஷயமும் சில இது நடக்க இருக்குது. அதில் வந்து என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் சீமானுக்கு பதில் சொல்லாத விஜய், பெரியார் விஷயத்தில் பதில் சொல்லாத விஜய் நாளை பெரியார் குறித்து சில கருத்துக்களை பேசுவார் அப்படின்னு பெரியாருடைய விஷயத்தை பேசி சீமானுக்கு பதிலடி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த வகையில் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம இல்லை இவ்வளோ நாள் ஆனால் எதுவுமே பேசாமல் இப்போ திடீர்னு வந்து உங்களுடைய ஆண்டு விழாவில் தான் நான் பேசுவேன்னு வச்சிருக்கிறது வந்து எப்படி அது எடுத்து பேச வேணாம் அப்படின்னு தான் ஜானாரகேசாமி சொன்னார். ஓ மொத்தத்துக்கே பேச வேணான்ட்டு சீமான பேசிடக்கூடாது. ஏன் அவரு வந்து நாம் தமிழர் விசுவாசம் இருக்கும்ல. அப்போ நீங்கள் தாவாக்கல இருக்கீங்க, இந்த பக்கம் வந்துருங்க. எந்த பக்கம்? சீமான் பக்கம். சீமான் திருநெல்வேலி வாங்கி அவரே அழைச்சிட்டு போயிடுவார். இங்கே 5 கோடி ரூபா இவருக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து காசை வாங்கிட்டு நீங்கள் வந்து என்ன தாவைக்கல இருந்துக்கிட்டு சீமானுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? அப்படி தான் வேலை பார்க்க முடியும். இப்போ புஷியானது திமுகவுக்கு வேலை பார்க்குறாருன்னு சொல்லலையா? நான் சொல்லலை, ஜானாரகசாமி தான் இருக்குது, உளவுத்துறைக்கு அவர் தான் சொல்லிட்டு இருக்காருன்னு அந்த ஆடியோ தான் இருந்துச்சு. அது வந்து ஜானாரகசாமியோட ஆடியோ தான் அப்படின்னு இருக்கவங்க தான் சொன்னாங்க, நான் சொல்லலை. இன்ன வரைக்கும் அதை மறுக்கல. மறுத்தால் நானும் வந்து என்ன சொல்ல முடியும், அதை நம்ம பேச மறுத்து தெரிவித்து மன்னிப்பு கேட்டுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கு. மன்னிப்பு கேட்பதில் எனக்கு வந்து வருது கிடையாது. ஓகேவா? நீங்கள் தான் சொன்னீங்க அது இருந்துட்டு போகுது, என்ன பிரச்சனை தெரியும். ஆட்களை வச்சுக்கிட்டு அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இருக்குது கட்சி அடுத்த கட்டமாக என்ன போகுது அப்படின்ட்டு. நடுவில் வந்து அந்த நேயர் விருப்பம் இருக்குல்ல, இம்பேக்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் ஜெய் கணேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் இருக்குல்ல, அது வந்து எப்போ வருது அப்படின்னா 2014க்கு பிறகு தான் வந்து அது தலைதூக்க ஆரம்பிக்குது. 2012க்கு பிறகு வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு சென்டர் ஃபார் அப்சல்யூட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜின்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. அங்கு அது வந்து மோடி பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு மோடியால் ஈர்க்கப்பட்ட, மோடியோடைய அந்த உருட்டுகளால் ஜும்லாக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் வந்து தன்னார்வலர்களாக ஒன்றிணைந்து வேலை பார்க்குறாங்க. அதில் பிரசாந்த் கிஷோரும் இருக்கிறார். அதை ஏகப்பட்ட ஆட்கள் வழிநடத்துகிறாங்க. வழிநடத்திய பிறகு 2014 தேர்தலில் மோடி வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிறகு அவர் போயிட்டு என்னால் தான் உனக்கு வெற்றி சாத்தியமாச்சு அப்படின்னு அங்கே உருட்ட போய், எது என்ன ஒன்றால் நாங்கள் ஜெயிச்சோமா, யார் நீ அப்படின்னு கடைசின உடனே ஐபேக்னு ஆரம்பித்தார். ஐபேக்னு ஆரம்பித்து இந்திய தேர்தல்களை அவர் தான் தீர்மானிக்கிறார், இந்திய முதலமைச்சர்களை உருவாக்குகிறார் அப்படின்லாம் உருட்டினாங்க. நிதிஷ்குமார் கட்சியில் போய் சேர்ந்தார். எப்படி இப்போ வந்து விசிகால துணை பொதுச் செயலாளர் கொடுத்து இப்போ பொதுச் செயலாளர் கொடுத்து வெளியே வந்தார், அதே மாதிரி அங்கேயும் வேலை பார்த்தாரு. நிதிஷ்குமார், தம்பி நான் அரசியல்வாதி, நீ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஒன்றால் எனக்கு லாபம் கிடையாது, நீ இல்லாமல் என்னால் ஜெயிக்க முடியும், என்ன 5-10 சீட்டு குறையும் அப்படின்னு அவரும் கட்சியை விட்டு கடாசினார். அதுக்கு பிறகு வந்து இவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார். இங்கே தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படிங்கும்போது என்னென்னா, ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு கட்சி தேர்தல் கட்சி அப்படின்னா அவங்க வந்து பதிவு பண்ணப்பட்ட ஒரு கட்சியாக இருப்பாங்க. அவங்க 234 தொகுதியிலும் அவங்க போட்டிடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லா கூட்டணி அமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கணும், கேண்டிடேட் இருக்கணும், அந்த கேண்டிடேட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கட்சிக்குன்னு சில கொள்கைகள் இருக்கணும், அவங்கள செலவு பண்ண பணம் இருக்கணும், ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் முடித்து வரும்பொழுது அந்த கேம்பெயினை அதிக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதில் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுடைய வேலை இருக்குது. ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளால் மட்டுமே தேர்தல்கள் எந்த கட்சியும் வெற்றி பெற்றது கிடையாது அப்படிங்கிறத மறுபடியும் ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன். இது உனக்கு என்னப்பா தெரியும், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டால் நான் சில தரவுகள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வேலை பார்த்தார். சரிங்களா? ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வேலை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு ஆஸ்பத்திரியில் அவருக்கு கட்டுப்படுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை இது பண்ணாங்க. மம்தாக்கு வந்து காலில் ஆர்டிஃபிஷியலாக கட்டு போட்டு அந்த நம்ம ஃபுட்பால் ஆடி இருந்த வீடியோலாம் பார்த்தோம். இந்த மாதிரி இருந்துச்சு. நிதிஷ்குமார் ஜெயிக்க வச்சார் அப்படின்னு சொன்னாங்க. அதே பிரசாந்த் கிஷோர் 2017 யூபி டெல்லி தேர்தலுக்காக அவர் வந்து காங்கிரஸுக்கு வேலை பார்த்தார். 2017
டெல்லி முதலமைச்சராக இருந்த ஷீலா தீக்ஷித்தை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்து அவங்க அங்கே ஜெயித்தாங்க. மிஞ்சி போனால் அங்கே 4 சீட்டோ 6 சீட்டோ 10 சீட்டு கூட அவங்களால 400 எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துல 10 சீட்டு கூட அவங்களால வாங்க வைக்க முடியவில்லை. அதுதான் பிரசாந்த் கிஷோருடைய ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சா. அதையும் மீறி போனோம்னா இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்க ஜன்ஸ்வராஜ் கட்சின்னு ஆரம்பித்து இடைத்தேர்தலில் போட்டியிட்ட ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கூட வாங்க முடியல. இதுதான் பிரசாந்த் கிஷோருடைய அரசியல். இப்போ அடுத்தபடியாக இந்த ஆண்டு வந்து பீகார் தேர்தலில் இருக்குது, ஆட்சி அமைப்பேங்கிறாரு. பல்டி மாமா என்று அழைக்கப்படுகிற நிதிஷ்குமார், இங்கிட்டு தேஜஸ்வி, லல்லு, ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. பஸ்வானுடைய மகன் இருக்கார், சிராக் பஸ்வான் இருக்கார், இன்னும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. அங்கே மன்ஷியில் வந்து ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் மீறி இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். சரியா? இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்குள்ளே நிலைமை. இப்போ 2014 மோடியை வந்து இது பண்ண வச்சார் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு. அதுக்கு பிறகு வெளிப்படையாக எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுமே ஏன் பிஜேபிக்கு ஒர்க் ஆகலை? 19 24 மோடி திருப்பி வந்தார். எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அங்கே வேலை பார்த்தாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகேவா? அங்கே மோடிங்கிற பிம்பம் இருக்குது. நீங்கள் கூட போய் அந்த என்ன சொல்ல முடியும், அந்த வெலாசிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. 10 ஓட்டு உள்ள இடத்துல கூட 4 ஓட்டு, அவ்வளோதான். ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் இவங்க. லாஸ்ட்டாக ஆட் ஆன் ஃபேக்டர் மட்டும்தான். ஓகேவா? அடுத்தபடியாக வருவோம், தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் இருக்காங்கன்னா 2016க்கு பிறகுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். 2016 திமுக ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை இது பண்ணாங்க. சுனில் கனகுலு, திமுகவுடைய முதல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தமிழ்நாட்டுக்கு வந்த முதல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சுனில் கனகுலு. யார் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் கூட இருந்து வெளியே வந்த சுனில் கனகுலு. அவர் தான் வந்து இருந்தார். 2016 என்ன பண்ணார்னா, நம்ம தனிச்சு நிற்கலாம், 200 தொகுதிகள் நிற்கலாம் அப்படின்லாம் உருட்டி கூட இருந்த விசிகாவை கழட்டி விட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி ஜெயிக்க வேண்டிய திமுகவை தோக்கடிச்சதில் சுனில் கனகுலுடைய பங்கு இருக்குது. 2019 அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கணக்கு. அப்பயும் வந்து சுனில் கனகுலு தான் இருந்தார். ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த கூட்டணி தான் காரணம். அந்த கூட்டணி கணக்கை ஸ்டாலின் செய்தார். அப்படிங்கும்போது அங்கே ஸ்டாலினுடைய அரசியல் தான் வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு சுனில் கனகுலு ஆட் ஆன் ஃபேக்டராக இருந்தார். 21 பிரசாந்த் கிஷோர் வரும்போதும் அந்த கூட்டணி இருந்துச்சு. நாளைக்கு இந்த திமுக கூட்டணி டிஸ்மாண்டில் ஆன பிறகு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அங்கே வச்சு ஜெயிக்க வைக்க சொல்லுங்கள், பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பேசுவோமே, இங்கே ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார்ல, அவர் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அந்த கோட் சூட்லாம் போட வச்சு அந்த ஜப்பக்கூட்ட மைக்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணார்ல. என்ன பண்ணார்? அன்புமணியை தோக்கடிச்சார். எம்எல்ஏவாக கூட ஜெயிக்க வைக்க முடியல. ஒரு கட்சி வட தமிழ்நாட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க கட்சி ஒரு எம்எல்ஏ சீட் தனிச்சு நின்று ஒரு எம்எல்ஏ சீட் கூட அவங்களால ஜெயிக்க வைக்க முடியல. அப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி எங்கே போச்சு? என்ன கேல்குலேஷன் பண்ணார்? என்ன சாதிச்சார்? என்ன பண்ணார்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் இங்கே கொஸ்டின் ஆகுது. தட்ஸ் த பாயிண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அடுத்தபடியாக வந்து என்ன சொல்ல முடியும், அதுதான் இங்கே கிளியர் இருக்குது. அந்த இடத்துல ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணிக்கணும்னா, அதிமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம திமுக பக்கம் போவோம், திமுக கூட்டணிக்குள்ளே போனோம்னா நம்ம வந்து அதிமுக வெற்றியை தோக்கடிச்சு நம்ம ஜெயிக்கலாம், ஓரளவுக்கு நம்ம கட்சிக்கு எம்எல்ஏ இருக்கும், நம்ம விஸ்டாண்ட் பண்ணலாம்னு சொல்லி இருந்தாருன்னா பரவாயில்ல. தனியாக கூட்டு வந்து சர்வ் பண்ண வச்சு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு அது கோபி சுதாகர் காமெடிக்கு பீமா யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் வந்து ஆட் ஆன் ஃபேக்டர் மட்டுமே ஒழிய அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே நாங்கள் வந்து இந்த கட்சிக்காக இது பண்ணோம், இதை நான் சாதிச்சு காட்டினேன் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் சொல்லுவதுங்கிறது வந்து சாத்தியப்படாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்னும் கூடுதலாக சொல்லிக்குவோம், பிரசாந்த் கிஷோரை நான் தான் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற ஆதவர்ஜினாவும் இன்னைக்கு தாவைக்கல் தான் இருக்கார். அந்த பிரசாந்த் கிஷோர் 2024 தேர்தலில் 370 இல்லை 400 தொடுவார். மோடி வந்து அப்படி வானளவுக்கு வளர்ந்து விட்டார் அப்படின்னு உருட்டிட்டு கிடந்தார். 240 முக்கிய நினைச்சு பாஜக அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இவங்களால மக்கள் மனங்களே அவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியாது. அதுக்கு வேறு சில ஸ்ட்ரக்சர்கள் இருக்குது. சஃபாலஜி தெரியாத ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்க முடியாது. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சஃபாலஜிஸ்ட் மட்டும்தான் இருக்கா. அது வந்து டிகோடர் டிஜிட்டல் அப்படிங்கிற ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் குருநாதர் பிரணவராய் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். புதுசாக வந்து நிறைய பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து கட்சியில் இதுக்கப்புறம் வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.